Hi friends, welcome to Cinema at its Best. Cinema at its Bestல நீங்கள் பார்க்குற திரைப்படம் என்னன்னா ஃபென்சஸ். இது வந்து யூஎஸ்ஏ நாட்டு திரைப்படம். இந்த திரைப்படம் வெளியான ஆண்டு 2016. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தது போல இதுவும் வந்து இந்த வருடம் 2017 ஆஸ்கர் நாவலில் பெஸ்ட் பிக்சர் ஆகிருக்கு படம். சரி, இந்த படத்தோட டைரக்டர் யார் பார்த்தீங்கன்னா டென்சல் வாஷிங்டன். இந்த படத்தோட ரைட்டர் யார் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் வில்சன். அவருடைய பிளேவான ஃபென்சஸை மையப்படுத்தியே இந்த படம் உருவாக்கப்பட்டிருக்கு. சினிமாட்டோகிராஃபி இந்த படத்துக்கு சார்லட் ப்ரூசி கிறிஸ்டியன், அவங்க வந்து ஒரு பெண்மணி. இந்த படத்துக்கு எடிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா யூக்ஸ் வென்பான். இந்த படத்தின் மியூசிக் மார்சிலோ ஜெவோஸ். ரைட், ஃபென்சஸ் என்ன மாதிரியான கதை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1950 வருடம் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் குடும்பத்தை சார்ந்த ஒரு படம். முக்கியமாக அது 2 கப்பல்ஸை மையப்படுத்திய ஒரு திரைப்படம். இதில் வந்து டென்சல் வாஷிங்டன் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான அப்பாவா, தனக்கு என்ன தேவையோ அதை வந்து இது பண்ணிக்கிற ஒரு அப்பாவாக இருக்கார். ஒரு புருஷனாக கூட இருக்கார். அந்த ஃபேமிலியில் இருக்க வயோலா டேவிஸ் அவங்க வந்து அவரோட மனைவியாக பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து அவர் எது பண்ணாலும் ஏற்றுக்கிட்டு வாழ்கிற ஒரு பெண்ணாக பண்ணியிருக்காங்க. இது சராசரி பெண்ணாக கூட சொல்லலாம்னு வச்சுங்களேன். சரி, ஹஸ்பண்ட் என்ன சொன்னாலும் ஏற்றுக்கணும், அவர் என்ன சொல்லணும் சரின்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த 2 கேரக்டர்ஸ் இவங்களோட மகன்கள். ஒரு மகன் வந்து பிரிஞ்சு வெளில போயிடுறாரு. ஒரு மகன் வந்து சின்ன வீட்டிலே இருக்கார், அவர் கூடவே இருக்கார். ஆனால் இந்த டென்சல் வாஷிங்டனோட கேரக்டர் அவர் வந்து தன்னோட டெர்ம்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த குடும்பம் நடக்கணும், என்னோட டெர்ம்ஸை பேஸ் பண்ணி தான் என்னோட பையனோட லைஃப் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி சமயங்களில் இவங்க குடும்பத்தில் என்னென்ன பிரச்சனைகள் வருது, இதை எப்படி வயோலா டேவிஸ் அவங்க மனைவி எப்படி வந்து அதை எதிர்கொள்கிறாங்க, அவங்க மகன் எப்படி வந்து எதிர்கொள்கிறாரு, இவர் வந்து கடைசி வரைக்கும் மாறினாரா மாறலையா, ஏன் இவர் இப்படி இருக்காரு, இவருடைய இதுக்கு என்ன காரணங்கள் அப்படின்ற பல விஷயங்களுக்கு ரொம்ப அழகா சொல்லணும்னா இந்த படம் வந்து ஃபுல் கான்வர்சேஷன் தாங்க படம். ஏன்னா இது வந்து ஒரு பிளேலேருந்து எடுத்திருக்காங்க காரணத்தினால இந்த படம் 2.25 மணி நேரம் ஓடக்கூடிய இந்த படம் முழுக்க வசனத்தை மையப்படுத்தி மட்டுமே எடுக்கப்பட்டிருக்கு. ரொம்ப கம்மி லொகேஷன்ஸ், ஒரு 5 லொகேஷன் தான். ஒரு வீடு, ஒரு 2-3 லொகேஷன் காட்டுறாங்க, ஒரு தெரு, அவ்வளோதான். மற்றபடி இது வீட்டுக்குள்ள மட்டுமே, வீட்டை சுற்றி மட்டுமே ஒரு 70% படப்பிடிப்பு நடத்தப்பட்டிருக்கு. இது எல்லாமே முக்கியமாக கான்வர்சேஷன் தான். இந்த படத்தோட கான்வர்சேஷன் தான் இந்த படத்தோட ப்ளஸ். ஏன்னா எல்லாமே வந்து ஃபுல்லாக பேசிட்டே தான் எல்லாமே ரிவீல் பண்ண வேண்டியிருக்கு இந்த படத்தில் வந்து. ஸோ அந்த மாதிரி ஒரு படத்தில் என்ன பெருசாக பண்ணிட முடியும் அப்படின்னு பார்க்கும்போது இதில் என்ன பியூட்டினா நடிக்கணும். ஏன்னா ஒரு படம் ஃபுல்லாக பேசிகிட்டே இருக்காங்கன்னா நீங்கள் அதே முகத்தை தான் பார்த்துட்டே இருக்கீங்க. படம் ஃபுல்லாக பேசிகிட்டே இருக்கும்போது விஷுவலாக எதுவும் பெருசாக கிடையாது. வேறு மாதிரி ஷார்ட்ஸோ எதுவோ அப்படியே உங்களை வந்து பிரமிக்க வைக்கிறதுக்கான விஷுவலி இதில் வந்து ஸ்டன் பண்ணுற அளவுக்கு எதுவுமே கிடையாது. இது டோட்டலாகவே பேசிகிட்டே இருக்காங்க அப்படின்னும் போது நீங்கள் என்ன மாதிரியான விஷயம் பண்ண முடியும் என்றால், இந்த படத்தை தூக்கி நிறுத்தது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தோடைய பெர்ஃபார்மன்ஸஸ், ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ், மிக முக்கியமாக டென்சல் வாஷிங்டனுடைய பெர்ஃபார்மன்ஸ். லீட் ஆக்டராக பண்ணிக்கிற டென்சல் வாஷிங்டன், உங்களுக்கு தெரியும், ஒரு நிறைய கமர்ஷியல்ஸ் படம் பண்ணுவார். அதே மாதிரி பிலடெல்ஃபியா மாதிரி படங்களும் பண்ணுவார், ஆண்டோன் ஃபிஷர் மாதிரி படங்களும் பண்ணுவார். அது இயக்கியும் இருக்காரு. ஸோ ஆல்ரெடி 2 படங்கள் இயக்கியிருக்காரு முன்னாடி. ஆண்டோன் ஃபிஷர் அண்ட் அனதர் ஃபிலிம் பண்ணியிருக்காரு. இது 3rd ஃபிலிம் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிவி சீரிஸும் பண்ணியிருக்காரு. டென்சல் வாஷிங்டன் மாதிரி ஒரு கமர்ஷியலான ஒரு ஹீரோ கிட்ட இந்த மாதிரி படம் வர்றது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் தான், ரொம்ப நல்ல விஷயம் தான். ஸோ இப்போ பெர்ஃபார்மன்ஸ் ரெண்டுக்குள்ளே போவோம். டென்சல் வாஷிங்டன் இந்த படத்தை ரொம்ப ஆழமாக தாங்கி பிடித்திருக்கிறார் அவருடைய நடிப்பின் மூலமாக. அவர் வந்து நல்லவரா கெட்டவரானே நம்மளால கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு நடிப்பது, அந்த கேரக்டரைசேஷனை உள்வாங்கி ரொம்ப பெர்ஃபெக்டா பண்ணி அவரே இயக்கியிருக்கார் அப்படின்னும் போது மிகப்பெரிய பாராட்டுகள் டென்சல் வாஷிங்டனுக்கு நிஜமாக இதில் நம்ம கொடுத்தாக வேண்டும். ஏன்னா அவரே இயக்குனர், அவரே நடிக்கிறார் அப்படின்னும் போது ஒரு இயக்குனராக அவர் எல்லாம் வந்திருக்கான்னு யோசனை இருக்கும், ஒரு நடிகை நல்லா பண்ணியிருக்கான்ற ஒரு இது இருக்கும். பட் ரெண்டுமே இல்லாமல் ரொம்ப பேலன்ஸா இந்த கேரக்டரை நான் எடுத்து இந்த அளவு அழகா பண்ணியிருக்கிறது மிகப்பெரிய விஷயம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு டென்சல் வாஷிங்டன். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட்ல அவர் ஏன் அப்படி இருக்காரு, ஜாலியாக இருப்பார், ரொம்ப ஜாலியாக பேசுவார். திடீர்னு பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி பேசுவார். சரி, அவரோட லைஃப்ல அவருக்கும் சில எத்திக்ஸ் இருக்கு, அந்த எத்திக்ஸ்னால அப்படி இருக்கார் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு கட்டத்தில் ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்றாரு. தன்னோட மூத்த மகனுக்கும் தன்னோட தோழர் கூட இருக்கும்போது ஃப்ளாஷ்பேக் சொல்லும் போது அந்த ஃப்ளாஷ்பேக் கேட்கும் போது இது கூட ஒரு காரணமாக இருக்குமோ, அந்த இடத்துல கண்டிப்பாக நம்ம சில துளி கண்ணீர்கள் வெளில வர வாய்ப்புகள் அதிகம். அந்த காட்சியில் அவர் விளக்கும் போது நான் இது மாதிரி இருந்தது, எங்கள் அப்பா என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி வரும்போது அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு அந்த காட்சி. அவங்க அம்மாவை பார்த்து எப்படி இவர் வந்து மயங்கினாரு அப்படின்னு அந்த அம்மா அவங்க மனைவிக்கிட்டே சொல்கிற இடங்களும் அவங்களோட பையன்கிட்ட சொல்கிற இடமும் அதே மாதிரி ஒரு சிலர் திருட்டுத்தரம் பண்ணி ஜெயிலுக்குள்ளே போன அப்புறம் அந்த அம்மா தான் அந்த மகன்களை வளர்க்குறாங்க அப்படின்ற சூழல் ஏற்படும் போது அந்த அம்மாவோட கேரக்டர் அங்கே ஸ்டெபிலைஸ் ஆகி நிற்குது. பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு 1 hour ஃபர்ஸ்ட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் டென்சல் வாஷிங்டன் தான் கண்முன் இருக்கிறார். பட் இந்த செகண்ட் ஆஃப் ஆரம்பித்த பிறகு மறுபடியும் ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட், அந்த வயோலா டேவிஸோட கேரக்டரோட அந்த சப்போர்ட்டிங் ரோலோட மிகப்பெரிய ப்ளஸ் என்ன, செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக அவங்க தான் நிற்கிறாங்க கண்ணில். ஒரு காட்சி, முக்கியமான காட்சி,
இவர் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை வெளிப்படுத்த, அதாவது தனக்கு வந்து ஒரு அடுத்த மனைவி இருக்காங்கன்றத அந்த அம்மா கிட்ட சொல்றாரு. ஐ ஆல்ரெடி ஹேவ் எ அஃபயர். அந்த அம்மாவுக்கு வந்து குழந்தை பிறக்கும் போது தான் மனைவி கிட்ட சொல்லும் போது அந்த இடத்துல ஒரு ஆக்டிங், சி ஒரு நடிப்புக்கு வந்து மிக சிறந்த உதாரணமா அதை சொல்லலாம். ரொம்ப யதார்த்தமா இருக்கு. மிகப்பெரிய ஷாக்கை அந்த அம்மா ரிவீல் பண்ற விஷயங்கள், அந்த முகபாவனாலும் தன்னுடைய அந்த ஒரு எல்லாமே உடம்பு ஃபுல்லாக ஆக்ட் பண்ணுது. ஆனா அது பெருசா ஓவர் ஆக்டிங்கா தெரியாம பண்ணுது. பியூட்டிஃபுல் வேலா டேவிஸ், மிக முக்கியமா ரொம்ப சூப்பரா பண்ணிருக்கீங்க அந்த இடத்துல வந்து. இட்ஸ் எ கிளாஸ் ஆக்ட். அந்த ஒரு 15 மினிட்ஸ் கான்வர்சேஷன் ரெண்டு பேருக்கும் நடுவில், அதுல வேலா டேவிஸ் டென்சல் வாஷிங்டனை ரொம்ப சுலபமா தூக்கி சாப்பிட்டு போயிட்டே இருக்காங்க. அது ரொம்ப முக்கியமான காட்சி படத்துல வந்து. பிறகு அவரோட இதுக்கப்புறம் என்ன ஆச்சு ஏதுன்றது வந்து ரொம்ப அழகா பியூட்டிஃபுல்லா போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. முக்கியமா படத்தோட கிளைமேக்ஸ், எ ஃபாதர் கேன் பி எனிதிங், அப்பா எப்படி வேணா இருக்கலாம், ஆனா அப்பா அப்பா தான் அப்படின்றது தான் வந்து இந்த படத்தோடைய முடிவுல சொல்லப்படுற ஒரு விஷயம். படத்துல வந்து சில இடங்கள்ல மெலோ டிராமேட்டிக் ஃபீல் வரதை தவிர்க்க முடியல. எஸ்பெஷலி இந்த கிளைமேக்ஸ்ல வந்து ரொம்ப ஓவர் மெலோ டிராமேட்டிக்கா இருக்கோ அப்படின்ற ஒரு உணர்வு கொஞ்சம் ஏற்படுது. அதை தவிர்த்துருக்கலாம் மேபி. ஓகே மைண்ட், சம்டைம்ஸ் வி நீட் அ மெலோ டிராமேட்டிக் இன் ட்ராமா பிக்சர்ஸ். கண்டிப்பாக அது தேவைப்படும், எந்தெந்த இடத்துல தேவையோ இல்லையும் ரெண்டு மூணு இடத்துல இருக்கு. பட் வேற வழி கிடையாது, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் ஆகணும். இந்த படம் வந்து மறுபடியும் சொல்றேன், இது பெர்ஃபார்மன்ஸுக்கான ஒரு திரைப்படம். பெர்ஃபார்மன்ஸை மட்டுமே முன்னிறுத்தி எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் என்பதில் எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை. ஸோ ஃபென்சஸ் இந்த வருடம் ஆஸ்கர்ல என்ன நாமினிஸ் ஆயிருக்குன்னு பார்ப்போம். பெஸ்ட் பிக்சர் நாட்டு சொன்னது போல, அதே மாதிரி பெஸ்ட் ஆக்டர் டென்சல் வாஷிங்டன் நாமினியா இருக்காரு. அதே மாதிரி பெஸ்ட் ஆக்ட்ரஸ் வயோலா டேவிஸ் ஃபார் சப்போர்ட்டிங் ரோல், நாட் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் லீடிங் ரோல், சப்போர்ட்டிங் ரோல் வயோலா டேவிஸ் வந்து நாமினி ஆயிருக்காங்க. அதே மாதிரி வந்து இந்த படத்துக்கு வந்து பெஸ்ட் அடாப்டட் ஸ்கிரீன் பிளேக்கு இந்த படத்துக்கு வந்து நாமினி ஆயிருக்காங்க. அவர்ஸ் வில்சன் நாமினி ஆயிருக்காரு. அதை தவிர்த்து இந்த படம் 41 வின்ஸ் அண்ட் 95 நாமினேஷன்ஸ் ஆகியிருக்குங்க. ஸோ டெஃபினட்டாக ஃபென்சஸ் வாங்கி பாருங்க. டெஃபினட்டாக இது வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸுக்காக பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம். டெஃபினட்டாக ஃபென்சஸ் வாங்கி நீங்கள் பாருங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு புது அனுபவம்லாம் தாண்டி ஒரு பெர்ஃபார்மன்ஸ்க்காக ஒரு படம் பார்க்கலாம். ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒரு படத்தை எப்படி தூக்கி நிறுத்தும்ன்றதுக்கு ஒரு முக்கியமான சான்றா ஃபென்சஸ் இருக்கும். ஸோ இன்னும் 2 படங்கள் நான் பண்ணியிருக்கேன் ஆஸ்கர் நாமினேல. இன்னும் நிறைய படங்கள் இருக்கு. இன்னும் 9 படங்கள், 2 படங்கள் தான் பண்ணியிருக்கோம். 7 படங்கள் எப்படியாவது 27th முன்னாடி 25th நான் பண்ணிடுறேன். ஆக்சுவலி அதுக்கப்புறம் ப்ரெடிக்ஷன்ஸுக்கு போவோம், எந்தெந்த படங்கள் வின் பண்ணுன்ற ஒரு சின்ன ப்ரெடிக்ஷன்ஸுக்கு போவோம். அண்ட் வி வில் லேட்டர் சி வாட் ஹேப்பன் இன் ஆஸ்கர்ஸ். ஸோ மறுபடியும் ஒரு நல்ல திரைப்படம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.